ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நானும் ரசமலாய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதையும் ரசமலாய் கேக்குக்கு நான் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் நிறைய டைம் செஞ்சுட்டேன். ஸோ கஷ்டம்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரப்பி ரெடி பண்ணிக்கணும். ரப்பிக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து ஒரு பேனில் வச்சுட்டு அதை ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். கொஞ்சம் அதோட அமௌண்ட் திக்காகி வந்ததுக்கப்புறமா அதோட ஃபுட் கலர் சேர்க்கணும். ஃபுட் கலருக்கு நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காய் தூள் அப்புறம் நட்ஸு சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்த்துக்கிறது 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் ஏலக்காய் பவுடரையும் இதோட இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் திக்காகி வந்ததையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரப்பி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பன்னீருக்கு பால் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அது இப்படி பொங்கி வந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் பண்ணிக்கணும். வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்ப அதில் வினிகர் 2 ஸ்பூன் 1/4 கப் தண்ணி சேர்த்து அதை இதோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு பால் திரிஞ்சு வரும். இப்போ ஒரு பவுலில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஃபில்டர் வச்சு இதை இப்போ ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பீசஸை போட்டு கொதிய வச்சு எடுக்கணும், வேக வச்சு. அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 5 கப் தண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். வினிகரோட வாசனை போகிறதுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 4 or 5 டைம்ஸ் கழுவி எடுத்துக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கையை வச்சு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணிக்கு இதை மாற்றிக்கணும். துணிக்கு இதை மாற்றிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு ஒரு 1/2 hour வச்சிடணும். மீதி இருக்கிற தண்ணியும் ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை ஒரு க்ளீனான இடத்துக்கு மாற்றி இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸுக்கு நம்ம சாஃப்டாக வர மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு நம்ம ரசமலாய் பீசஸ் ரெடி பண்ணுறோமோ அதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் ஹார்ட்டின் ஷேப்பும் தட்டையாகவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதை ஸ்லோ ஆக்கிடக்கூடாது, சிம்மில் வைக்கக்கூடாது. ஹையிலேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி 10 மினிட்ஸுக்கு எல்லா பீசஸையும் திருப்பி போட்டு திரும்ப வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பீசஸ்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு அதில் ஒவ்வொரு பீசஸையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அதில் இருக்கிற சர்க்கரை தண்ணி வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த ரப்பியில் இந்த பீசஸை சேர்க்கணும். ஏன்னா இந்த சர்க்கரை தண்ணி இதில் இருக்கிறப்ப இந்த ரப்பியோட பால் அந்த பீசஸ்க்குள்ளே போகாது. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அந்த ரப்பிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி இந்த ரப்பியோட டேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப சுவையான ரசமலாய்
ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.